லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200 இடங்கள் பிடிக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரான தங்கமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 200 இடங்களை திமுக கண்டிப்பாக கைப்பற்றும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பெண்களுக்கு அனைத்து சலுகையும் இருக்குது. அப்புறம் இப்போ உரிமை தொகை, இலவச பஸ் டிக்கெட்டு, இன்னும் நல்ல படிக்க குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு இப்படி சலுகை செஞ்சிட்ருக்கு இந்த அரசு. அதனால் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாதாரண சாமானிய மக்களும் அதிகமாக ஓட்டு போடுறதுனால திரும்பவும் அந்த ஆட்சி தான் வரும். அதுக்கு வேறு ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு விசேஷமான ஒரு பேட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி என்பது இப்போ மக்கள் மத்தியில் நல்ல சொன்னதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை அதெல்லாம் செய்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கேட்டகரி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. சொல்லக்கூடிய திட்டங்கள் பூரா இன்றைக்கி எப்படின்னா அவங்க பூரா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில், அதாவது தேர்தலுக்காக என்ன வாக்குறுதிகளை சொன்னாங்களோ அதை பூரா நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. இது ஒரு புறத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அரசை விமர்சிக்கலாம், பேசலாம், வைக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படி டேமேஜ் பண்ணணும், அரசியல் ரீதியாக பேசாமல் கொச்சத்தனமான பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க. அது மக்கள் மத்தியில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாது. இன்றைக்கி அவர் தங்கமணி முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய அமைச்சர் பேசியிருக்கிறார். 200 இடம் என்பது அதிமுக தான் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறார். அவர் புரிஞ்சுக்கிறதே தப்பு. அவர் புரிஞ்சிருக்கிற தன்மையே தப்பு. அவர் பேசுகிற அரசியல் என்பது அது வேற. கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனால் நடைமுறையில் அப்படி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஜெயிக்க முடியாது? அழகா சாலிடராக ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புது புது ஆட்கள்லாம் அரசியல் ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டுகள் சிதறும், அதுவும் அப்படி பிரியும். அப்போ அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது அந்த மக்கள் முன்னால் எப்படி தேர்ந்தெடுத்தாங்களா அதுபோல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவர் தங்கமணி பேசுகிறார் அப்படின்னு பேசுகிறத அதெல்லாம் எடுக்க முடியாது. அவர் ஒரு கிண்டலுக்கு கேலி, ஒரு நகைச்சுவை மன்னன் மாதிரி, அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் வடிவேல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இல்லை அது இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய போக்கெல்லாம் கரெக்டாக. ஏன்னா மக்கள்லாம் இப்போ தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இப்போ இது ரொம்ப கடுமையான போட்டி தான் இது. ஏன்னா அவர் சொல்கிறதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பிடிக்கனார்ல, அது உண்மை. இவர் சொல்லுது பகல் கனவு. அது அந்த ஆட்சியை விட்டுட்டாங்க. 200ல் 230 கூட வந்திருக்கலாம். அந்த ஆட்சியை விட்டுட்டாங்க அவங்க. என்னன்னா அன்றைக்கே எல்லாம் ஒன்றா இருந்திருக்கணும். நான் ஒரு சைடு ஒதுங்கிக்கிறேன், எனக்கு நீ கொடு, நான் கொடு அப்படின்னு அச்சிக்கினாங்க பாரு. பொதுமக்கள் பார்த்தாங்க, இந்த பைத்துக்காரனுங்க ஓட்டை போட்டால் அவன் கூறு போட்டு எடுத்துன்னு போயிடுவான்னு ஒதுங்கினாங்க. வேறு எதுவுமே இல்லை. அது ஒழுங்கான முறையில் இருந்து அதிமுக இருந்தால் நல்லபடியாக இருந்திருப்பாங்க. அது டிஎம்கே சொல்கிறாங்க, அது அவங்களோட கருத்து. இது ஏடிஎம்கே சொல்கிறாங்க, அவங்களோட கருத்து. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசில் டிஎம்கே தான் இருக்குது. அவங்களோட செயல்பாடு என்ன அப்போ தானே தெரிய வரும். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். மோடி கூட தான் சொன்னார், போயிட்டு 400 சீட்டுக்கு மேலே வந்துடும். என்ன ஆச்சு பார்த்தோமா இல்லையா? இவங்க பாராளுமன்றம் தான் அவங்களுக்கு. இப்போ இதோட பலாபலன்லாம் அப்போ தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கள் இப்போ தான் பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ என்ன ஒரே பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே ஒரு பிரச்சனை. இந்த 26 எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆகணும்னா உட்காந்து ஆகக்கூடிய கண்டிஷனில் இபிஎஸ் இருக்கார். ஸோ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அவருக்கு சசிகலா ஒரு பக்கம் பிரச்சனை, டிடி ஒரு பக்கம் பிரச்சனை, ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரச்சனை, அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு பக்கம் பிரச்சனை. இது எல்லாத்த விட மேலே பிஜேபி பெரிய பிரச்சனை. இதெல்லாம் கடந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இன்றைக்கி நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குது. இந்த ஆட்சியுடைய மக்கள் சலுகையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆட்சி தொடரணும்னு சொல்லி தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் மீண்டும் இந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். இல்லைன்னா முதல்ல அவங்க ஆட்சி வந்தது அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு முகத்தோற்றத்துக்கு ஓட்டு விழுந்தது. ஆனால் இப்போ அவங்க கட்சிக்குள்ளே குழப்படி இருக்குது. அதனால் அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய அணிகள் பிரிஞ்சு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி. இதுதான் காரணம். அதிமுகவுடைய தலைமை என்பதே வேற ஒரு விதமாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா இருந்தாங்க, ஒரு நம்பகத்தனமான ஒரு நல்ல தலைவராக இருந்தாங்க தமிழ்நாட்டில். அது மறைந்த பிறகு அவங்க அதில் இன்னும் இழுபறி தான் இருக்குது.
நீயா நானா, நீ தலைவரா நான் தலைவராங்கக்கூடிய ஒரு போக்கு என்பது அதில் அதுவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கட்சிக்குள்ள உள்கட்சி ஜனநாயகம்லாங்கிறதெல்லாம் இல்லை. கோசி பூசல் இன்னும் வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ தான் தோண்டித்தனமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து அவங்க சொன்ன இதுகளெல்லாம் வந்து ஒன்றும் நிறைவேற்ற முடியாது. திமுக வந்து அவங்க குறை சொல்லலாம், அரசியல் கட்சிங்கிற முறையில் வந்துட்டு அவங்க குறை சொல்கிறது அதுக்கு அவங்க இருக்கலாம், குறைகள் சொல்கிறத வந்து அவங்க அதை நியாயப்படுத்தலாம். அது இப்போ வந்து மக்கள் மத்தியில் அது வந்துலாம் எடுபடாது. இருந்தால் கூடம்மா பயப்படுறாங்களம்மா. இப்பயே நான் இந்த கட்சியில் போயிடுறேன், நான் அந்த கட்சியில் போயிடுறேன் அப்படின்றாங்களே. ஒரு நிலையா இல்லையே, அந்த அம்மா சொல்ல ஒரு நிலையா இருந்தாங்களே. இப்போ அவங்க வாயால் என்ன தெரியுமா, 200 அவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு இவங்க பகல் கனவு தான் அவர் கண்ணணும். அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க, வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட விளைவுகள் எல்லாம் எப்படின்ற 26 எலெக்ஷன் தானே தெரியும் நமக்கு. அதை முன்னே நம்ம வந்து கணிக்கவே முடியாது. அதுக்கு இடையில எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ இயற்கை சீற்றம் இருக்குது, எவ்வளோ மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. உடனே அதாவது இன்னைக்கு கண்ணு முழிச்சா நாளைக்கு விடியறதுக்குள்ளே எதோ நடக்குது போயிட்டு. மக்களோட அபிலாஷைகள் எல்லாம் மாறும். அதுக்கு இடையில மக்களோட ஆதரவு கூட பெருகும். அப்போ நம்ம இப்போ ஒன்றும் கருத்தை சொல்ல முடியாதுல்ல. அதுதான் அவங்கவுங்க கருத்து சொல்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் தான் தெரியும். அதாவது கூட்டணி பலன் ஒன்று இருக்குது, வெற்றி வாய்ப்பா இல்லையான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி நம்ம இந்த கருத்தில் வேகமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் தானே. ஏன்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க, இவங்க சொல்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் தானே இருக்காங்க. அவங்க தானே எப்பவுமே என்ன சொல்கிறது, எஜமானர்கள். சொல்லது புரியுதா? மக்களுக்கு தேவை அன்பும் பணமும் தான். நல்லது செஞ்சுன்னு வராங்கல்ல, அதனால பொதுமக்கள் நல்லவங்க பக்கம் தான் போவாங்க. நீ அந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு நீ செஞ்சிருந்தனா உன் பக்கம் இருந்திருப்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல பேர் வந்து இப்போ சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து புறக்கணிக்க முடியாது. அவங்க என்னத்தை தான் பேசினாலும் சரி அவங்கள வந்து நம்ப மாட்டாங்க. இந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் யார் சப்போர்ட் கவர்மெண்ட், யார் பின்னால் இருக்கக்கூடியவர்கள், யார் அவரை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி வந்து இருக்கும்போது போட்டி போட்டுக்கிட்டு தான் நான் அணி சேர்றேன், நீ அணி உங்கள் அணி கூட சேர்றேன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் அவங்க எந்த பின்பலத்தில் இருக்கிறாங்க, பிஜேபியுடைய பின்பலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மக்களுக்கு வெளிச்சம் தெரியும். அது இடைப்பட்ட நிலையில் இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ இவர் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, யார், விஜய். அதனால் இப்போ இதை எதிர்மாங்கல 2 பேருக்குமே இல்லாத சூழ்நிலை வருங்கிறது என்னுடைய கருத்து.